கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பகுதியில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் கையசைத்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வேப்பமூடு பகுதியில் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிற நிலையில் விவரங்களை பதிவு பண்ணலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி ரோட் ஷோ முறையிலே கன்னியாகுமரியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தற்பொழுது பிரதமர் சிறந்த வாகனத்தில் பயணம் செய்து வருகின்றார். பிரதமரோடு இன்று காலையில் பிரதமர் மேற்கொண்ட இந்த ரோட் ஷோவின் பொழுதும் அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். நாகர்கோவிலில் தற்பொழுது பிரதமர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ வேப்பமூடு என்கின்ற சந்திப்பில் இருந்து வடசேரி பகுதி வரை நடைபெற்று வருகின்றது. சிறந்த ஜீப்பிலே பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்து தொண்டர்களை, ஆதரவாளர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். நகர்வலம் என்று சொல்லக்கூடிய விதமாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கன்னியாகுமரி வேட்பாளர்கள் இடம்பெற்று இந்த ரோட் ஷோ நடைபெற்று வருகின்றது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். பிரதமரை பொறுத்தவரை கேரளா மற்றும் தமிழ்நாடு 2 மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேர்தலுக்கும் முக்கியத்துவம் வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையிலே ஏற்கனவே கேரள மாநிலத்திற்கு பல்வேறு கட்டங்களாக சுற்றுப்பயணம் செய்து ஆதரவு திரட்டியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டு தொண்டர்களை சந்தித்து வருகின்றார். பிரதமரை வரவேற்கக்கூடிய விதமாக ஏராளமான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் திரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களுடைய உற்சாகமான வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள். நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய வேப்பமூடு என்கின்ற அந்த சந்திப்பில் இருந்து தொடங்கி இந்த ரோட் ஷோ நடைபெறுகின்றது. வடசேரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி வரை நடைபெறக்கூடிய ரோட் ஷோவிலே பிரதமர் பங்கேற்றிருக்கின்றார். அதே நேரம் பிரதமரை பார்ப்பதற்காக வந்தவர்கள் இன்று காலை முதலே தடுப்பு கம்பிகள் வைக்கப்பட்டு அந்த தடுப்புகளுக்கு உள்ளாக நிற்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் எஸ்பிஜி பாதுகாப்பு படைக்குழுவினருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் முழுவதுமாக தற்போது இன்று பிற்பகல் முதலே போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு தொண்டர்கள் நிற்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. பிரதமர் வலம் வந்து தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வரக்கூடிய நிலையில்தான் மலர் தூவி பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். பிரதமரை வரவேற்று அவர்கள் உற்சாகத்தோடு முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் இந்த பரப்புரையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்று காலையில் நடைபெற்ற பரப்புரையிலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். வேப்பமூடு சந்திப்பிலிருந்து வடசேரி வரை நடைபெறுகின்றது. வீதிகள் தோறும் காத்திருக்கக்கூடிய மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு திரட்டி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு இதே போன்று ரோட் ஷோ முறையிலான ஆதரவை திரட்டியிருந்தார்கள். வழக்கமாக பொதுக்கூட்டம் நடைபெறும் பொழுது அந்த மக்களை வரவழைத்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் தலைவர்களை பார்க்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இதுபோன்று ரோட் ஷோ முறையிலே பிரதமர் அவ்வப்பொழுது வந்து செல்வதன் காரணமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரவலாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பரப்பளவில் நின்று பிரதமரை அருகில் பார்க்க முடியும் என்ற அடிப்படையிலே ரோட் ஷோவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றது என்றால் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து இந்த பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று பிரதமர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய பிரதமருடைய இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஒரு பரப்புரையாக இது பார்க்கப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் சென்னை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தேர்தல் பரப்புரையில ஈடுபட இருக்கின்றார்கள். என்றாலும் கூட பிரதமருடைய பயண திட்டத்திலே இது இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு தமிழகத்திற்கான இறுதிக்கட்ட பரப்புரையாக பார்க்கப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலம் உட்பட தேர்தல் நடைபெறக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட இருக்கின்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜக ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கின்றது. பாஜகவினுடைய நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது.